வணக்கம். சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது சின்ன பொண்ணு பாக்கியராஜ். கல்யாணமாகி 2 வருஷத்துல இவங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை? சின்ன பொண்ணு சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு? மேடம், இவரை பத்தி என்னன்னு சொல்றது? ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவார் மேடம். சம்பள பணத்துல பாதி காசு காணும்னு கேட்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு டீ வாங்கி கொடுத்த, வடை வாங்கி கொடுத்த, கதை இழக்கிறாரு மேடம். இதுக்கு ஒரு முடிவு வேணும் மேடம். இருமா கொஞ்சம், அழுகாத. பாக்கியராஜ்கிட்டே பேசுவோம், பேசிட்டு முடிவெடுப்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க மேல ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க உங்க மனைவி. ஃப்ரெண்ட்ஸுக்கு டீ வாங்கி தரேன்னா, காஃபி வாங்கி தரேன்னா, வடை வாங்கி தரேன்னா, வீட்டுக்கு ஒரு காசு தரது இல்லையா? இப்படி இருந்தீங்கன்னா எப்படி குடும்பத்தை நடத்துறது சொல்லுங்க. மேடம், அவ போய் சொல்றா மேடம். மாசத்துல ஏதோ ஒரு டீ வாங்கி கொடுத்தேன், அவ்வளோதான். இந்த சம்பளம் எல்லாமே அவகிட்ட தான் கொடுத்தேன். எனக்கு ஏதாவது தேவைன்னாலும் அவகிட்ட தான் வாங்குவேன். ஆனா அவ என்ன பண்ணுவானா, அவளுக்கு வேணுங்கிற எல்லா துணியும் எடுத்துக்குவா மேடம். வீட்டுக்கு ஒன்றும் வாங்கி போட மாட்டா. கேட்டா நான் சம்பளம் தர்றது இல்லைம்பா. ஒரு டீ வாங்கி கொடுக்கறது என்ன மேடம் தப்பா போச்சு? அது மட்டும் இல்லை மேடம், இவ குழம்பு வச்சா 2 நாளைக்கு ஒரு டைம் அந்த ஒரு குழம்பே தான் மேடம் சாப்பிட சொல்றா. சரி, வீட்லேயும் கூட சாப்பிட்டா பரவாயில்ல மேடம், ஆஃபீஸ்க்கு அதைவே கொண்டு போக சொல்றா மேடம். என்னங்க மேடம் நான் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லைங்க மேடம், காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போடக்கூடாதுங்களா? போட மாட்டாளுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் புள்ளையும் கூட 6 மணிக்கு எழுந்திரிச்சிடுறாளுங்க மேடம். எழுந்திரிச்சு அவ்வாட்டுக்கு 8 மணி ஸ்கூல் கிளம்பி போயிடுறான். எனக்கு டிஃபனுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற குழம்பையா சூடு பண்ணி தரலாம்லங்க மேடம். சூடு பண்ணி தர மாட்டா, அப்படியே எடுத்து ஊற்றிடுவாளுங்க. அப்புறம் என்ன பண்ணுவாளுங்க, போய் மறுபடியும் போய் செல்லை எடுத்து பார்த்துட்டு படுத்துக்குவாளுங்க. போய் சத்தம் போட்டோம்னா ஓனும் அழுதுகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடுவாளுங்க. இப்படி இருந்தால் என்னங்க மேடம் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு நாளுங்க மேடம், சரி 5 மணிக்கு எதாச்சும் கோலம் போட்டுவா அப்படின்னு சொல்லி எழுதி போடுறேங்க மேடம். போய் கோலம்னு எழுதி வச்சு போட்டு வந்துட்டாளுங்க மேடம். ரோட்டில் பார்க்குறவங்கள காரி துப்புறாங்க மேடம். மூஞ்சிட்டு கண்டபடியே திட்டிட்டு போறாங்க, சிரிச்சிட்டு போறாங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களே? பாக்கியராஜ் சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க அழுகுறது நிப்பாட்டுன்னு சொன்னேன் மேடம். அது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மேடம். இவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க மேடம். போன வாரங்க மேடம் மட்டன் குழம்பு வைக்கணும், மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லி சொன்னால், நேற்று வச்சு புளி குழம்பு இருக்குதல்ல, அதையே சூடு பண்ணி கொடு போதும், நீ சூடு பண்ணுறதே எனக்கு மட்டன் குழம்பு சாப்பிட்ட மாதிரின்னு சொல்கிறாரு மேடம். சார் என்னங்க சார், நீங்கள் தான் மட்டன் எடுத்து வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அவன் செஞ்சு கொடுத்துருப்பாள்ல. மேடம், அவளை நம்பாதீங்க. அவ செஞ்செல்லாம் தரம்பாட்டா. நமக்கு கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தா பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு பாதி காசை வாங்கி இவ செலவுக்கு வச்சுக்குவா மேடம். அப்படித்தான் அன்னைக்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்த. செய்யவே இல்லை மேடம். வாங்கிட்டு வந்து கொடுத்தது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா. வாங்கிட்டு வந்த கறி என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா மேடம். இங்கே பாரு சின்ன பொண்ணு, இன்னைக்கு அவர் மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. நீ மட்டன் செஞ்சு உன் குடும்பத்துக்கு நீ பரிமாற. அப்படி பரிமாறலினா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். நான் போலீஸை கூப்பிட வேண்டியதாக இருக்கும். ஜாக்கிரதை. நான் போலீஸை கூப்பிடுறதும் கூப்பிடாததும் உன் கையில் தான் இருக்குது சின்ன பொண்ணு. பார்த்து வீட்டுக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கோ. ரொம்ப நன்றிங்க மேடம். மேடம், எனக்கு இவரோட போகிறக்கு விருப்பம் இல்லைங்க மேடம். என்னை தனியாக விட்டுருங்க, நான் எங்கேயோ போய்க்கிறேன். சின்ன பொண்ணு, நான் சொன்னால் கேட்பேன்ல. கம்மனு வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கோ. குடும்பத்தை பக்கமாக பார்த்துக்கோ. போ. மேடம், நான் கேட்க மாட்டேன் மேடம். என்னை தனியாக விட்டுருங்க, நான் எங்காவது போய்க்கிறேன். நீ போய்க்கோ, நான் போலீஸை கூப்பிட்றேன். என்னங்க, வாங்க நம்ம போகலாம்.
ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றி சார். நீங்களும் நல்லா பார்த்துக்குங்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டீ வாங்கிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். நம்ம தான் குடும்பத்தை பிரிக்காமல் பொய் சொல்லாமல் இந்த 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுருக்கோம். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு பொய்யான சம்பவத்தை பார்ப்போம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட்டு வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.